இந்த 7.5 சனியில் அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களில் முதலிடத்தில் வந்து நாங்கள் யாருக்கும் எதற்கும் எந்த விதத்திலும் குறைவில்லை, அதிகமான பாதிப்புகளை சந்தித்தவர்களில் நாங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட், அந்த கோல்டு மெடல் எங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொன்னா அது மகர ராசிக்கு பூரணமாக பொருந்தும். பிறகு அவிட்டம் செவ்வாயோடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் பாதகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். ஸோ பாரபட்சமின்றி உன்னைய கம்மியா பாதிப்பேன் அவனை அதிகமாக பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரையும் மொத்தமாக சூறையாடியது. மகரம் மக்கி போனதுன்னு சொல்லலாம், மகரம் தகரமானதுன்னு சொல்லலாம். எல்லாம் சும்மா வாய் வார்த்தையா சொல்றதில்ல, கூடவே இருந்து இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அனுபவித்தார்கள்ங்கிறத அப்படியே பார்த்து இரத்த கண்ணீர் சிந்திய ஒரு அமைப்புங்கிறது ஏற்பட்டது. எங்க சைடு நியாயம் உள்ளது அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. அதை சொல்ல வைப்பதற்கு கூட வெகுவாக நாம் போராட வேண்டிய சூழ்நிலை. அதுவரை நமக்கு தோல்வி, அவமானம். அந்த அதுவரைங்கிறது இப்போத்தான் அது முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. எங்க ராசியாதிபதியே ஏன் எங்களை தண்டித்தார், ஏன் எங்களை கண்டித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். சாட்டன் சொல்ற பதில் என்னன்னா, ஏன் பசங்களையே நான் திருத்தவில்லை என்றால் நான் போய் எவ்வாறு அடுத்தவர்களை திருத்துவது, எவ்வாறு அடுத்தவர்களை நல்வழிப்படுத்துவது. நிறைய பேரு கிட்டத்தட்ட ஐசியு, கிட்டத்தட்ட கோமா, வம்பு வழக்கு, கடன், எதிரி இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களை போட்டு வதைத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் சொல்ல முடியும். நிறைய ப்ராப்ளம்ஸை இவர்கள் சந்தித்தார்கள்.